ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்வி ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேனாசோனிக் ஏசியில் வந்து என்ன மாடல் பார்த்தீங்கன்னா CSSU 18AKY 3WX. இது 3 ஸ்டாரு. 3 ஸ்டாரில் இது SU மாடலு. இது பார்த்திங்கன்னா மைக்ரோடெக் ஸ்டெபிளைசர் வாங்கியிருந்தாங்க கஸ்டமரு. மைக்ரோடெக்கில் டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசரு. இது பேனாசோனிக் ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அமேசானில் வாங்கியிருந்தாங்க. அமேசானில் உங்களுக்கு அதே தான், சேம். ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 மீட்டர் காப்பர் பைப்பு கிட்டு, கம்யூனிகேஷன் ஒயரு, இதில் மெயினாக இன்டோர் கனெக்ஷன் ஒயர் வராது. கார்டு ஒயர் வந்து நம்ம தனியாக தான் நம்ம இதில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இன்சுலேஷன் டேப்பு, அவுட்டர் ட்ரெயின் பைப்பு, இது எல்லாமே பேனாசோனிக் ஏசியில் நாட் இன்க்ளூடட் தான். இதில் தனியாக நம்ம கஸ்டமர் பே பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை ஷோரூமில் வாங்கினாலும் சரி, அது இன்க்ளூடடாக இதில் வராது. இந்த பேனாசோனிக் ஏசி இந்த மாதிரி மற்ற அதர் பிராண்டாக கொடுக்குறாங்களா என்னென்னா அதர் பிராண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு சில மாடல் பண்ணியிருக்கோம், ஒரு சில பிராண்ட் பண்ணியிருக்கோம், அதிலலாம் கொடுத்துருக்காங்க. பேனாசோனிக்கு டைக்கின்னு, ஓ ஜென்ரல், இந்த மாதிரி ஒரு டாப் அண்ட் ஏசியில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸசரிஸ், ஒரு சில எக்ஸசரிஸ் வராது. மெயினாக காப்பர் பைப்பு 3 மீட்டர்ஸ் இதில் கொடுத்துருவாங்க. இதில் இன்டர் யூனிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எஸ்யூவில் வந்து 3 ஸ்டார் WX மாடல் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் NU மாடல் மாதிரியே கொஞ்சம் லென்த்து கூட வரும். இது டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்கிட்ட இருக்கும். ஃப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர் இருக்கிறதுனால ஹாலு இதில் ஸ்பேசஸ் அதிகமாக உள்ள ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கவர் நீட்டாக கவர் ஆகும். கூலிங் த்ரோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடும். அதே போல் இன்டோர் கனெக்ஷனில் இண்டோரில் நம்ம பார்த்திங்கன்னா கோர் கட்டிங் இந்த மாதிரி பிட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம கோர் கட்டிங் பண்ணுறோம். இந்த பிட்டு யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி தர்றோம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் நான் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன். இது இண்டோர் பிளேட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வால் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ஃபிஷர் யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ளக்கட்டை இல்லை குச்சிக்கட்டை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இண்டோர் பிளேட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இண்டோர் பிளேட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணையில் ஸ்பிட்லோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மெயினாக வாட்ரு கம்ப்ளைண்ட்டுக்காண்டி ஸ்லோப்பிங் வச்சிங்க அப்படின்னா வாட்டர் கம்ப்ளைண்ட் வராது. அதே போல் ஹோலு பேக் சைடு நம்ம ஹோல் போடையில் ஸ்லோப்பிங்காக ஹோல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெயின் மழை எதனா பெய்யும் போதோ இல்லை ஏதோ ஒரு வாட்ரு வால் வழியாக இறங்கும் போதோ உங்களுக்கு உள்ளே ரிட்டர்ன் ஆகாது வாட்டரு. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இன்னொன்று அடுத்து நம்ம கனெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளிப்பு போட்டு தான் நம்ம கிளிப்பு போட்டு நீட் அண்ட் க்ளீனாக இறக்கியிருப்போம். ஸ்டெபிளைசருக்கு வந்து ஸ்டெபிளைசர்லேருந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகும். இது பார்த்திங்கன்னா டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசரு மைக்ரோடெக்கு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதிகமாக கஸ்டமர் ரெஃபர் பண்ணி தான் வாங்குகிறாங்க. நல்லா தான் இருக்குது. அதே போல் பேக் சைடு பார்த்திங்கன்னா அவுட்டர் யூனிட் அப்படியே பேக் டு பேக் தான். 3 மீட்டர் காப்பர் பைப்லேயே முடிஞ்சுது. இது கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக வேக்கம் பண்ணி கேஸ் ரிலீஸ் பண்ணுங்கள். நான் வேக்கம் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது மாய்ஸ்டர், நம்ம பைப்பில் உள்ள மாய்ஸ்டரை கிளியர் பண்ணுறதுக்காண்டி நம்ம மெயினாக வேக்கம் பண்ணுறது. நியூ இயர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறவங்க மெயினாக வேக்கம் பண்ணி தான் எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணணும். அதே போல் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்னால நமக்கு அப்படியே பேக் டு பேக் வந்துருச்சு. இவ்வளோ தான். இனி அடுத்து வர வீடியோவில் மீண்டும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.